நான் உங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோகிரீன்ஸ் அவேர்னஸ் 2025 மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டரியில் இன்றைக்கி தான் வந்து சூப்பரான ட்ரெண்டிங்கான பிஸ்னஸாக போயிட்டுருக்குங்க. இந்த வந்து மைக்ரோகிரீன்ஸ் வந்து உங்கள் வாழ்க்கையோட ஹெல்த்தை மாற்ற போகிறதுங்க. உங்கள் பிஸ்னஸையும் ரொம்ப லைட்டாக ஆனால் பவர்ஃபுல்லாக மாற்றிடுங்க. சின்ன சின்ன இலைகள் தான், ஆனால் எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு கேட்வே அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்காங்க. ஆமாங்க, இதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிறேன். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கும், நான் வந்து ஒரு ட்ரெயினராகவும் இருக்கேன், பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாகவும் இருக்கேன், நிறைய தொழில் முனைவோரை நம்ம உருவாக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் நிறைய அரசாங்கத்துக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு எம்எஸ்எம்இக்கு என்எஸ்டிசிக்கு நெஸ்பார்டு இவங்களுக்கெல்லாமும் ட்ரைனிங்லாம் எடுத்து நம்ம நிறைய தொழில் முனைவோரை இதில் மட்டும் இல்லைங்க, ஃபார்மிங்கு, ஹைட்ரோஃபோனிக்ஸு, மஷ்ரூம் கல்டிவேஷன், இப்படி நிறைய ட்ரைனிங் எடுத்து தொழில் முனைவோரை ஆக்கி விட்டுருக்கேன். இப்போ மைக்ரோகிரீன்ஸில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தொழில் முனைவோர் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டிலையும் ஆஸ்திரேலியா, கத்தார், சிங்கப்பூர், இப்படி பல நாடுகள்லேருந்து நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு இன்றைக்கி தொழில் முனைவராக மாறிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாம்பே, பூனே, மகாராஷ்டிரா, ஹைதராபாடு, கேரளா, கர்நாடகா, இது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஆற்காடு, வெள்ளூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலின்னு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸு இது வரைக்கும் நம்மக்கிட்ட கற்றுண்டு தொழில் முனைவோராக இன்றைக்கி சாதனையாளராக மாறிட்டே வராங்க. இந்த பிளான்ஸ் மேலே வச்ச லவ், ஃபுட்டு மேலே வச்ச லவ், ப்ளஸ் நான் ஏதாவது சாதிக்கணும், நான் யாருன்னு தனித்துவமாக காமிக்கணும் அப்படின்ற என் மேலே லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். என் மேலே வச்ச லவ் தான் இன்னைக்கு என்ன ஒரு தொழில் முனைவோராக உங்கள் முன்னாடி காமிச்சிருக்குங்க. அதே மாதிரி தாங்க உங்களுக்குள்ளேயும் அந்த லவ் இருக்குது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான ரைட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மைக்ரோகிரீன்ஸ் பிஸ்னஸ் தாங்க. நிறைய நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருப்போம், விதவிதமான பிஸ்னஸ் பற்றி ஐடியா வந்துட்டே இருக்கும். ஆனால் எந்த பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கிறது அப்படின்னு கடைசி வரைக்கும் குழம்பிட்டே இருப்போம். நம்ம வந்து ஒரு தெளிவு இல்லாமல் போயிட்டே இருப்போம் நமக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கிற போது உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இருக்கும், தெளிவு இருக்கும். இது உங்களுக்கான பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் முழுமையாக நம்புவீங்க. உடனே வந்து நம்மளோட அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங் கொள்ள வந்துடுவீங்க. இல்லை உங்கள் வீட்டுக்கு வளர்க்கணுன்னா பேசிக் ட்ரைனிங் வந்துடுவீங்க. சூப்பராக முழுமையாக கற்றுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுவீங்க. இதுக்கு நான் கேரண்டிங்க. சரி, ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு மைக்ரோகிரீன்ஸ் இருக்குது அப்படின்னு ஆசையாக இருக்கப்பா, எனக்கும் இதெல்லாம் கற்றுட்டு பண்ணணும், இதுக்கு ஸ்கோப் இருக்கா, நான் பண்ணால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இந்த பிஸ்னஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லைங்களா? கட்டாயம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இதை பற்றி அவேர்னஸ் நிறையவே வந்துட்டுருக்கு. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான இடம் தேவையில்லை, டைம் தேவையில்லை, முதலீடு தேவையில்லை, அதுக்கு லேபர் தேவையில்லை, இப்படி எதுவுமே அதிகம் தேவையில்லைன்னு சொல்கிறேனே. அப்போ லாபம் கிடைக்குமாப்பா அப்படின்னீங்கன்னா லாபம் வந்து இன்னைக்கு இருக்கிற டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 200-300% லாப கணக்கு எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து நான் சும்மா சொல்லலைங்க, நிஜமாக நடக்கிற விஷயத்தை தான் நான் சம்பவங்களை தான் உங்களோட பேசுகிறேங்க. ஸோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்க. ஸோ முதலீடு குறைவு, ஆனால் லாபமும் இதில் பயங்கரமாக வருதுங்க. ஸோ ஈஸியாக ஒரு 5000, ஒரு 10,000, 25,000 போட்டு ஈஸியாக ஆரம்பிக்கலாம். லட்சக்கணக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இதே ஸ்கேல் அப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பராக ஒரு கான்ஃபிடென்ட்டாக அடிக்கலாங்க. ஒரு 50,000 ஒரு லட்சத்தில் சூப்பராக பண்ணலாம். இது வந்து விரும்ப பண்ணணும் அப்படின்னா நாங்கள் ட்ரைனிங்கும் கொடுத்து உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்களும் அங்கே இங்கே தேடி அலைய வேணாம். நல்ல ஹை குவாலிட்டியில் கம்மி ரேட்டில் நாங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக பண்ணி கொடுக்குறோங்க. நாங்கள் அதை தவிர உங்களுக்கு சப்போர்ட்டும் இம்ப்ளிமெண்டேஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறோம். இதுக்கு தேவையான க்ரோ பேஸு, சீடு, லைட்டு, ஷெல்ஃபு, இது எல்லா ட்ரைனிங்கோடு உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து கிடச்சிடுறது. அதை தவிர உங்களுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, கஸ்டமரை எப்படி கொண்டு வர்றது, லைசன்ஸு, இதெல்லாம் பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் கற்றுட்டுருவீங்க. நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு போகிற போது கன்ஃபார்மாக ஒரு சிஇஓவாக தான் போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு நம்ம வந்து ட்ரைனிங்கில் உங்களுக்கு விஷயங்களை நாங்கள் சொல்லித்தர போகிறோங்க. இந்த மைக்ரோகிரீன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 வெரைட்டி இருக்குது. அதில் நம்ம இந்தியாவில்னு எடுத்துட்டிங்கன்னா 70 to 100 இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டி, ஒவ்வொரு மைக்ரோகிரீன்ஸும் ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஸ்டர்டு ஸ்பைசியாக இருக்கும், ரேடிஷ் கிக்காக இருக்கும், சன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சியாக இருக்கும், பீஷூட் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்வீட்டாக இருக்கும், பீட்ரூட் வந்து வாவ் கலர் பிரைட்டாக ரெட் கலரில் செம்ம
செம்மையா இருக்குங்க. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் ஒரு தனியா நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்கு, ஹெல்த் பவர் இருக்கு. அதனால தான் இதுக்கு ஒரு மேசிவா ஒரு ஸ்கோப் இருக்கு மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லலாங்க. இதை எங்க எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு சமையல்ல விதவிதமா மெயினா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சமைக்க நேரம் இல்லடா அப்படின்னு சொல்றவங்களுக்கும், ஐயோ என் குழந்தைங்க வெஜிடபிளே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேக்குறீங்களா? இது சமைக்க வேணாம், அப்படியே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப எளிமையாயிடுறது இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி கொடுக்குற போது இந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ள போட்டிருக்கோனே தெரியாது. வாவ் மாமி, எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து பீட்ரூட் டேஸ்ட் வருதே, எப்படி ரேடிஷ் டேஸ்ட் வருதே, ஆனா நீ இதுல ரேடிஷே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்கா கேட்பாங்க. அண்ட் 2K கிட்ஸ் எல்லாம் வந்து தே ஆர் அடிக்டட் டு டேஸ்ட் பட்ஸ், டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும்வாங்க. நம்ம ட்ரைனிங்ல வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபிஸ் வேற சொல்லி கொடுப்போம். அதுவும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டியா சொல்லி கொடுப்போங்க. எப்படின்னா ரெட் டிடாக்ஸ் ஜூஸ் அப்படின்ற மாதிரி விதவிதமா இருக்குங்க எங்ககிட்ட. பெப்பி பாஸ்தோ அப்படின்லாம் இருக்கு. நிறைய நாங்க வந்து ரெசிபி சொல்லி கொடுப்போம். அண்ட் சாலட் ஆவா, ஸ்மூத்தி ஆவா, விதவிதமா சாப்பிடலாம். ஈவன் வந்து உங்களோட டயபெட்டிக் ரெசிபிஸ் அது தனியா இருக்கு. அதுக்கு ரிலேட்டடான மைக்ரோகிரீன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த், ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா இருக்கீங்கன்னா, பியூட்டிக்காக இருக்கு, ஹார்மோன்ஸ்க்காக இருக்கு, சூப்பரா நிறைய மைக்ரோகிரீன்ஸ் வெரைட்டியா இருக்குங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா 4லேருந்து 40 மடங்கு அதிகமான நியூட்ரிஷன் இருக்கு. இது நான் சொல்லலைங்க, USDA ரிசர்ச் சொல்றது. நம்ம கிளாஸ்ல எல்லாமே ரிசர்ச் ப்ரூஃபா உங்களுக்கு பயோ ஆக்டிவ் எலிமெண்ட் என்ன, எதனால அதுக்கு இவ்வளவு சத்து இருக்கு, எல்லாத்தையும் நம்ம தெளிவா கத்துக்க போறோங்க. விட்டமின் A, C, E, K, அயன், கால்சியம், மெக்னீசியம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் லோ கலரி, ஹை புரோட்டீன், ஹை ஃபைபர், இப்படி எக்கச்சக்கமா இதுல வந்து நியூட்ரிஷன் வந்து ஒரு நியூட்ரிஷன் பாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு குட்டி இலையில 3 சென்டிமீட்டர் இருக்கிற 3 இன்ச்சு இருக்கிற ஒரு குட்டி இலை நம்ம அவ்வளவுதாங்க இருக்கும். பார்க்கறதுக்கே அழகா இருக்குங்க. சூப்பரா இதுல சத்துக்கள் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தினமும் இதை சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும், ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, டயபெட்டிக் பேஷண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, கேன்சர் வந்து கூட கியூர் பண்ணோம். ஏன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, டைஜஷனுக்கு வந்து ரொம்பவே நல்லது, ஐக்கு நல்லது, ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஸ்கின் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கண்ட்ரோல் பண்ணணும் என்னென்னவோ மெனக்கெட்டு இருப்பீங்க. ஆனா இதுல லோ ஃபைபர் இருக்கு. நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு, மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கணும், ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க, இல்ல நம்ம டெய்லியே வேலை செஞ்சு கை வலிக்குது அப்படின்றவங்களுக்கு உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்துக்கானது சூப்பர் மைக்ரோகிரீன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்டையரா வந்து உங்களோட ஒரு ஹெல்த்துக்கான ஒரு கம்ப்ளீட் பவர் பேக், ஈவன் கேன்சர் கியூரிங்ல இருந்து எல்லாமே ஒரு பவர் பேக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம மைக்ரோகிரீன்ஸ்ல இருக்கு. இதை பத்தி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதை கிட்ஸ்ல இருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம், சேஃபா சாப்பிடலாம். ஏன்னா நாம கொடுக்குற சீடு கூட பாத்தீங்கன்னா டெஸ்டட் நான் GMO, உங்களுக்கு ஹை ஜெர்மினேஷன் இருக்கிற ஹை குவாலிட்டி சீட்ஸ் தான் கொடுக்க போறோம். ஸோ எல்லாமே குவாலிட்டி தரமா இருக்குங்க. அதனால உங்களுக்கு குவாலிட்டி சீடும் தரமா இருக்கும். அதனால நீங்க பண்ற சேலும் அதுல வர ப்ராஃபிட்டும் தரமா இருக்கும். உங்க ஆரோக்கியம் செம்மையா தரமா இருக்குங்க. சரி, ஓகேங்க. இதை வந்து இன்னைக்கு டாப் 10ல பாத்தீங்கன்னா பேசில், மஸ்டர்ட், ராடிஷ், சன்ஃப்ளவர், வீட் கிராஸ், பீ ஷூட், அல்ஃபால்ஃபா, பீட்ரூட் இதெல்லாம் செம்மையா போயிட்டு இருக்குங்க. செம்ம டிமாண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இதுக்கு பத்தி நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. இப்போ யாரெல்லாம் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ நீங்களாம் ஈஸியா ஜெயிச்சிடலாம். 2033ல இதுக்கு ஒரு $1 மில்லியன் பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைங்க, மார்க்கெட் ரிசர்ச் தான் சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்ல ட்ரெண்டா இருக்கிற இதுக்கான மார்க்கெட் வந்து சூப்பரா இருக்குங்க. நான் வந்து சிலது சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபிட்னஸ், ஆன்லைன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க ட்ரைனிங்ல வரும்போது உங்களுக்கு எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேங்க. இது ஒரு பூமிங் மார்க்கெட்டா இருக்கு. ஸோ இந்த க்ரோ பண்ணீங்கன்னா நீங்க கஸ்டமரை தேடி போய் அலைய வேணாங்க, உங்களை கஸ்டமர் எப்படி தேடிட்டு வருதுன்ற சீக்ரெட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேங்க. ஸோ இதை நீங்களே வளர்ப்பீங்க, இதுக்கான முழுமையான ப்ராஃபிட்டை நீங்களே எடுத்துக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க இந்த ஃப்ரெஷ் கிரீனா அப்படியே எடுத்து சேல் பண்ணலாம். அது தவிர வந்து B2B சேல்ஸ் பண்ணலாம், வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணலாம், எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல கூட நீங்க கொடுக்கலாம். அதையும் தவிர நம்ம ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணீங்கன்னா நீங்க டி ஆர்கானிக்காவோட டிஸ்ட்ரிபியூட்டரா கூட இருக்கலாங்க. அதுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கூட நாங்க கொடுக்க போறோம். ஃபியூச்சர்ல பிரான்ச்சைஸ் மாடலுக்கும் நாங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம்.
இருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிட்ட இருக்குங்க. அண்ட் ஏன் இதை இப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை இப்போவே ஆரம்பிக்கணுமா? ஆமாங்க. எப்பயுமே யார் முதல்ல ஃபீல்டுக்குள்ள வராங்களோ அவங்க ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் காம்படிட்டர் வந்துட்டாங்கன்னா நீங்க வின் பண்றது ரொம்பவே டஃபா இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா போறப்ப ஆரம்பிக்கலாம். வீட்டுக்குள்ளேயோ இல்ல மொட்டை மாடியிலயோ பால்கனிலயோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். அதுவும் நீங்க வந்து குறைஞ்சது ஒரு 5000 போடுங்க, 10,000 போடுங்க, 25,000 போடுங்க, 50,000 போடுங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேனே. இது சூப்பர் பிசினஸ் இல்லைங்களா? அது தவிர 7 நாள்லயே ஹார்வெஸ்ட் வந்துரும் அப்படிங்கிறேன். அப்போ வந்து டெய்லி வருமானமும் பாசிபிள், வீக்லி வருமானமும் பாசிபிள், மந்த்லி வருமானம் சூப்பரா பாசிபிள். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்கம் வந்து செமையா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு 1 கிலோ மைக்ரோ கிரீன்ஸ் பாத்தீங்கன்னா 1200 இருந்து 2500 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு தெரியுமா? உண்மைதாங்க. இது இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஜெனியூனா பண்ணணும், சஸ்டைனபிளா பண்ணணும்னா நாங்க சூப்பரான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் வேற சொல்லி கொடுத்துடுறோங்க. உங்களுக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு சூப்பரா எண்ட் டு எண்ட் கொடுத்துடுறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீடுல இருந்து சேல் வரைக்கும் நீங்க கஸ்டமர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், மார்க்கெட்டிங் எப்படி, கல்டிவேஷன்ல இருந்து கஸ்டமர் வரைக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்துருங்க. உங்களுக்கு பேக்கிங்கு, லேபிளிங்கு, அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, ஆப்ரேஷனல் காஸ்ட் எவ்வளோ, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ எடுக்க முடியும், ப்ராஃபிட் எவ்வளோ வரும், நீங்க ஜிஎஸ்டி எடுக்கணுமா வேணாமா, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வேணுமா வேணாமா, இது வெறுமை சொல்லி கொடுக்கறது இல்லைங்க. இது எடுக்கிறதுக்கு நாங்களே சப்போர்ட்டும் பண்ணி தரோம். உங்களை என்டையரா உங்க கம்பெனி நேம் எப்படி வைக்கணும்னு சொல்லி கொடுத்து விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி உங்களை கம்ப்ளீட் சிஇஓவா நாங்க மாத்தி அமைச்சிருவோங்க. ப்ராடக்ட்டுக்கு அங்கங்க தேட வேணாம். நம்ம கிட்டயே அப்படியே செட்டா வாங்கிட்டு போயிட்டு அலையாம டக்குன்னு அழகா ஃபிக்ஸ் பண்ணிட்டு உடனே நீங்க ஆரம்பிச்சிடலாம். அந்த லாப கணக்கு மொத்தம் உங்களுக்கு தான். ஓகேங்களா? இது நீங்களே பண்ற போது முழுமையான லாபம் உங்களுக்கே கிடைச்சிருங்க. ஸோ இது முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு டவுட்டாவே சுத்திட்டு இருக்கிறவங்க என்னைக்கும் எல்லா பிசினஸையும் போய் விசாரிப்பாங்க. ஆனா ஒண்ணுத்துல கூட ஒரு நிலையா வரவே மாட்டாங்க. ஆனா அந்த மாதிரி ஆளு நீங்க இல்ல. இது பாக்குற வியூவர்ஸ் நீங்க இல்லன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க. ஸோ இனிமேல் நீங்க யோசிக்காதீங்க. எப்பயுமே கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்தீங்க அப்படின்னு எதுவுமே நடக்காது. உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க. முடியுமான்னு கேட்கறத விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்க. எனக்கு ஆக்சுவலா தமிழ்ல பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாது, முடியாது அப்படின்ற வார்த்தையை நான் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுவேங்க. ஏன்னா நான் எல்லாத்தையுமே ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து அது எனக்கு தேவை, முடியுமா முடியாதான்றதை டிசைட் பண்ணுவேன். முயற்சி செய்யாமையே அது எனக்கு முடியாது, தெரியாது அப்படின்னு நான் வந்து ஒதுக்கி விட மாட்டேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பேசிக் மைக்ரோ கிரீன்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம். இதுல நீங்க வீட்டுல வளர்க்கணும், உங்க வீட்டு ஆரோக்கியத்துக்காகனா பேசிக் கோர்ஸ் போறோம். இது அட்வான்ஸ் கமர்ஷியல் ட்ரைனிங் அப்படின்னீங்கன்னா நீங்க பிசினஸா ஆரம்பிச்சு பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அட்வான்ஸ் கோர்ஸ் நாங்க இதை விதவிதமா பண்றோங்க. குரூப் செஷன்ஸ் நடத்துறோம். அதுல கிட் வந்து நம்ம வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். இண்டிவிஜுவல் 1-to-1 செஷன் எடுக்கிறோம். அது உங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலா வந்து உங்க டைம் கன்வீனியன்ட்டுக்கு நான் வந்து எடுத்து கொடுக்குறேங்க. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது தவிர ரெக்கார்டட் செஷன்ஸ் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி வர முடியாதுப்பா, நான் என் சௌரியத்துக்கு எப்போ வேணா அப்பப்போ போட்டு கேட்டுப்பேன், அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா? ஆமாங்க, ரெக்கார்டட் செஷனும் எங்க கிட்ட இருக்கு. வேணும்னா நீங்க ரெக்கார்டட் செஷன் வாங்கி ஃபர்ஸ்ட் நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்களோட நேரடியா ப்ராக்டிகல் செஷனோ, ஒர்க் ஷாப்போ, இல்ல எங்களோட டைரக்ட் கன்சல்டேஷனோ அந்த மாதிரி கூட நீங்க வந்துக்கலாம். ஸோ அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாம் ஆல் அட் ஒன் பிளேஸ் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. சரி மக்களே, இப்போவே நீங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல இருந்திருப்பீங்க. இது ஒரு சிம்பிள் விஷயம் தாங்க. இந்த மைக்ரோ கிரீன்ஸ் உங்க லைஃபையே, உங்க ஹெல்த்தையே வேற லெவல்ல மாத்த போகுதுங்க. இமேஜின் பண்ணிக்கோங்க, வீட்டுல ஈஸியா க்ரோ பண்ணலாம். 7 நாள் ஹார்வெஸ்ட், டெய்லி இன்கம், வீக்லி இன்கம், ஹை ப்ராஃபிட், இன்டோர் அவுட்டோர் எங்க வேணா பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 5000 இருந்து 50,000 இருந்தா நீங்க சூப்பரா மாத்திடலாங்க. இந்த ஒரு சான்ஸ் வந்து எல்லாருக்கும் வராது. இந்த சான்ஸ் உங்க டோரை ஓபன் பண்ணறதுக்கு நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. டிலே பண்ணாதீங்க. நம்ம பேசிக்கோ அட்வான்ஸ் கிளாஸ்லயே தெரிஞ்சுட்டு உடனே நீங்க ஹெல்த்தியா லைஃபை வாழணும், எக்ஸ்ட்ரா இன்கம் ஈட்டணும், ஹாப்பியா ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஹெல்தி மைக்ரோ கிரீன்ஸ் ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஜாயின் பண்ணுங்க. சூப்பரா நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை அச்சீவ் பண்ணலாம். இதை பத்தி மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நாங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸையும் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.